அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். ஜூன் 21 வருகின்ற வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமியானது வருகின்றது. இந்த பௌர்ணமி நாளில் நாம் காலை எழுந்தவுடன் முதல் வேலையாக இந்த ஒரு செயலை நாம் செய்து விட வேண்டுமாம். இப்படி செய்தால் மட்டுமே இந்த பௌர்ணமி நாளானது நமக்கான நாளாகவும் இந்த ஒரு நாளில் எந்தவித கெடுதல்களும் நமக்கு நடக்காமல் இருக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த பௌர்ணமி நாளில் இருக்கின்றதாம். எனவே காலையில் இருந்து நீங்கள் இரவு வரை உங்களால் முடிந்தால் பௌர்ணமி பூஜை எப்பொழுது நடக்குமோ அதுவரை நாம் சாப்பிடாமல் பௌர்ணமி நாளில் விரதம் இருக்க வேண்டுமாம். இப்படி நாம் விரதம் இருந்து இந்த ஒரே ஒரு செயலை உங்களுடைய வீட்டிலும் நீங்கள் செய்ய வேண்டும். செய்துவிட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் விரத சாப்பாடை சாப்பிட்டீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும். நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைத்தே தீரும். அதற்கு நீங்கள் பௌர்ணமி நாளில் விரதம் இருக்க வேண்டும். காலையில் இருந்து வெறும் நீர் மட்டும்தான் பருந்த வேண்டும். வேற எந்த உணவையும் நாம் சாப்பிடக்கூடாதாம். சாப்பிடாமல் இருந்து விரதம் இருந்து பௌர்ணமி பூஜை எந்த ஒரு நேரத்தில் வருகின்றதோ அந்த நேரமானது முடிந்த பின்பு பௌர்ணமி பூஜை முடிந்ததற்கு அப்புறமாக நீங்கள் உணவை சாப்பிட வேண்டும். அதுவும் விரத சாப்பாடாக உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்து வழிபட்டு சாப்பிட்டீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நடக்காத ஒரு காரியமானது நடந்தே தீரும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றது. எனவே தவறாமல் இந்த ஒரு பௌர்ணமி நாளை பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் செய்யுங்கள். அது என்ன பரிகாரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முதல் வேலையாக நாம் காலையில் எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய கணவன், மனைவி, முதியவர்கள், குழந்தைகளை தவிர மற்ற அனைவருமே காலையில் சூரியன் அஸ்தமனம் ஆகுவதற்கு முன்பு குளிக்க வேண்டுமாம். தலைக்கோ அல்லது மேலுக்கோ நாம் குளித்துவிட்டு சூரியன் அஸ்தமனம் ஆன உடனேயே நாம் நமது வீட்டு பூஜை அறையில் விளக்கு வந்து ஏற்ற வேண்டுமாம். குத்து விளக்கிலும் அதற்கு அப்புறமாக ஒரு நெய் விளக்கோ அல்லது ஒரு நல்லெண்ணெய் விளக்கோ உங்களுடைய குலதெய்வம் புகைப்படத்தை அல்லது விநாயகர் புகைப்படத்தை யார் புகைப்படத்தையாவது எடுத்து வைத்து நீங்கள் ஏற்ற வேண்டுமாம். இப்படி ஏற்றிவிட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் படையல் படைக்க வேண்டுமாம். உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் படையல்களை படைத்து அதற்கு அப்புறமாக சர்க்கரை பொங்கல் அது அனைத்தையுமே உங்களுடைய வீட்டில் செய்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அனைத்திற்கும் கதம்பம், பூக்கள் வைத்து நீங்கள் அலங்கரிக்க வேண்டும். அலங்கரித்து விட்டு உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதனை நீங்கள் பூஜை செய்துவிட்டு இந்த நீங்கள் படைத்த அத்தனை பொருட்களையும் நீங்கள் தானமாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டுமாம். நீங்கள் இப்படி இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். காலையில் சுத்தபத்தமாக எழுந்து குளித்துவிட்டு நீங்கள் உண்பதற்கு முன்பாக படையல்கள் அனைத்தையும் படைத்து பூஜை அறையில் வைத்து வழிபட்டு நீங்கள் வீட்டில் இருக்கின்ற அனைவரும் சாப்பிடும் முன்பு அருகில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளை கூப்பிட்டு இந்த ஒரு நீங்கள் படைத்த பொருட்களை எல்லாம் சாப்பிட கொடுத்தும் உங்களால் முடிந்த அவர்களுக்கு பிடித்த பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் அந்த குழந்தையின் மனது மகிழ்ச்சியடையும். அதற்கு அப்புறமாக உங்களுடைய வேண்டுதல்களையும் நீங்கள் வையுங்கள். கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பௌர்ணமி நாளில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு பௌர்ணமி நாளை பயன்படுத்தி கொண்டு உங்களால் முடிந்த படையல்களை படைத்து சிறு குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற பக்தி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நீங்களும் இதனை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள்.